ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னையில் பீகாரை சேர்ந்த இளைஞர் அவரது மனைவி மற்றும் குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். பீகாரை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மனைவி குழந்தையும் கொலை செய்ததாக பகீர் தகவல் கிடைத்திருக்கிறது. பீகாரை சேர்ந்த இளைஞரின் மனைவியை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. மனைவியை பாலியல் வன்கொடுமையிலிருந்து காக்க முயன்ற பீகார் இளைஞர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பீகார் இளைஞரை தொடர்ந்து அவரது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். பீகார் இளைஞரின் சடலம் நேற்று முன்தினம் அடையாறு இந்திரா நகரில் சாக்கு மூட்டையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் தெரு பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பகுதியில் சாக்கு மூட்டையிலிருந்து ரத்தம் சாலையில் வழிந்தோடுவதாக பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அடையார் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சாக்கு மூட்டையை கைப்பற்றி உள்ளே இருந்த சடலத்தையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரது பேண்ட் பாக்கெட்ல ஒரு பேப்பர்ல ஒரு தொலைபேசி எண்கள் எழுதப்பட்டிருக்குது. அது ஒவ்வொன்றாக அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்ட போதுதான் அந்த நபர் பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார் என்பதும் 24 வயதான நபர் என்பதும் வேலை தேடி மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தையோடு சென்னைக்கு வந்திருப்பதும் கிருஷ்ணகுமார் என்ற நபரிடம் வேலை கேட்டிருந்த நிலையில சில இடங்கள்ல காவலாளியாக வேலைக்கான ஏற்பாடுகளை அவருக்கு செய்து கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில அவர் உடலை அடையாளம் கண்டு தொடர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு இருசக்கர வாகனத்துல ஹோண்டா ரக இருசக்கர வாகனத்தில் சாக்கு மூட்டையில் வைத்து இவரது சடலத்தை ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் தூக்கி வீசிவிட்டு சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலும் இருசக்கர வாகன பதிவனை கொண்டு 3 கொலையாளிகள் உட்பட 7 பேரிடம் தற்போது அடையார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றிலிருந்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 கொலையாளிகளும் பீகாரை, அதாவது வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் விசாரணை மேற்கொண்ட போது மது போதையில அந்த கௌரவ்குமாரின் மனைவியிடம் அவர்கள் அத்துமீறியதாகவும் அப்பொழுது கௌரவ்குமார் தடுக்க சென்ற போது அவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கௌரவ்குமாரை கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தலையில் தாக்கியதுல தலையில 3 இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வெள்ளத்தில் அவர் சரிந்து விழுந்ததும் அவர் விழுந்தவுடன் அவரது மனைவியிடம் கூட்டாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரையும் கொலை செய்துவிட்டு பிஞ்சி குழந்தையான 2 வயது ஆண் குழந்தையும் கொலை செய்துவிட்டு அவர்களை தனித்தனியாக சாக்கு மூட்டையில் கட்டி வீசிவிட்டு அவர்கள் சென்றிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு தற்போது மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கெனால் பகுதியில் 2 வயது ஆண் குழந்தையின் சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்கள்ல அந்த பெண்ணின் சடலத்தை கண்டெடுக்கக்கூடிய பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். பெருங்குடியில் இருக்கக்கூடிய குப்பை மேட்டில் கூட அந்த பெண்ணின் சடலத்தை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோப்பநாய் உதவியோடும் கிரேன் போன்றவற்றில் குப்பைகளை கிளறி அந்த சடலங்கள் இருக்கிறதா என்பது குறித்து விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போல ஆற்றங்கர் ஓரம் இருக்கக்கூடிய, அதாவது கூவம் ஆற்றங்கருக்கு ஓரம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சடலங்கள் ஏதாவது ஒதுக்கி இருக்கிறதா என்ற கோணத்தில் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்கள் அனைவருமே வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலை தேடி சென்னை வந்த நபரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தடுக்க சென்ற அந்த கணவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பிஞ்சு குழந்தையையும் கொலை செய்திருக்கக்கூடிய இந்த கொடூர கும்பலிடம் தொடர்ச்சியாக அடையார் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா என்ற விவரங்கள் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு முன்பாக சண்டைகள் நடைபெற்றிருப்பதாகவும் அப்பொழுதுதான் அந்த கௌரவ்குமாரை அவர்கள் அடித்து கொலை செய்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.